ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 பைல் வச்சுருக்கேன். இந்த பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் ஒரு பட்டர்ஃப்ளை தெரியும், 6 பட்டர்ஃப்ளை தெரியும். அதை வச்சு நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இது உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். ஸோ சில பேரோட பிளாக்கேஜஸ் நல்ல விஷயங்களை தடுக்குது, அதனால் அதை செய்ய சொல்கிறேன். உங்களோட ஆறாவோட கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க, லைக் கொடுக்கும்போது சேனலுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறதுனா, ஒரு எமோஷ்னல் லாக் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. கொஞ்ச நாளாகவே ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை சரி பண்ண சொல்கிறாங்க உங்களோட கார்டியன் ஏஞ்சல், நீங்கள் வணங்குற இஷ்ட தெய்வங்கள், வாட் எவர் காட் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அவங்க ஸோ கொஞ்ச நாளாகவே இந்த ஸ்ட்ரக்கில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு பேலன்சிங் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. அது ரிலேஷன்ஷிப்பில் மோஸ்ட் ஆஃப் 75% ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது. தென் ஒரு சிலருக்கு உங்களோட வேலையில் இருக்கலாம், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லைனா உங்களோட உறவுகள்கிட்ட அது நெருங்கின உறவுகளாக இருக்கலாம், பேரண்ட்ஸ், இல்லைனா லவ்வர்ஸ், இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இல்லைனா உங்கள் பிள்ளைங்க. இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு உங்களோட முக்கியமான அந்த உறவுகள்கிட்ட ஒரு அன்பேலன்சிங் இருக்குது. ஓகேவா? இது என்ன பண்ணுது தெரியுமா? இது மாதிரி நீங்கள் இருக்கிறதுனால உங்களோட அந்த சக்ஸஸ் தள்ளி போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட டெஸ்டினேஷன் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணால் தானே நம்ம அதை நோக்கி நம்மளோட பயணம் எங்கே போய் நிற்க போகுதுங்கிறது தெரியும். இப்போது நான் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், அது ஒரு டார்கெட். நீங்கள் ஒரு வருஷத்தை விடுங்க, ஒரு நாளைக்கு காலைல எழுந்து நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே இன்றைக்கி இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு ஷார்ட் டைம் கோல் வைக்கிறீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் இன்றைக்கி ஆஃபீஸில் மேனேஜர் இப்படிலாம் சொல்லியிருக்காரு, இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சு ஆகணும்னு இருக்காரு, இந்த பர்சனுக்கு இதை நான் இந்த கொரியர்ஸ் என்ன சொல்கிறது, இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயிலாக நான் சென்ட் பண்ணி ஆகணும், ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தாகணும், வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி உங்களோட அந்த ஜாப் அது ஷார்ட் டைம் ஜாப் வச்சுருப்பீங்க. இன்றைக்கி குழந்தைக்கு இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு பிக்கப் பண்ணி கொண்டு வரணும், அவங்க கேட்ட விஷயங்களை இன்றைக்கி செஞ்சு கொடுக்கணும், பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னா போயிட்டு வரணும், இல்லை உங்களுக்கு ஆஃபீஸில் எம்டி இன்றைக்கி ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன், இன்றைக்கி அந்த மீட்டிங்கை ஒழுங்காக முடிக்கணும், டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே அதை போய் செய்யணும். இந்த மாதிரி ஷார்ட் டைம் கோல் வைக்கிறீங்களா இல்லையா? அப்போது அந்த கோல் செட் பண்ணாமல் அந்த டேவை நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்காது. அது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸிங் இருக்கணும். ஃபோக்கஸிங் வேறு எங்கேயோ இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி போனது, நடந்து போன விஷயம், நடந்துகிட்டு இருக்க எதுக்கோ என்ன சொல்கிறது, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதை பற்றி ஓவர் தாட்டு. இந்த மாதிரி உங்களோட அந்த எனர்ஜியை லூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. அந்த எனர்ஜியை உங்களுக்கு டைவர்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலே இன்டென்ஷன் வைங்க, உங்கள் வேலையில் இன்டென்ஷன் வைங்க, உங்களோட ஃபேமிலியில் இன்டென்ஷன் வைங்க. உங்களுக்கு அப்போது உங்களுக்கு ஃப்யூச்சர் பிரைட் ஆகும். நீங்கள் போகிற பாதைகள் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் லாக் ஆவீங்க போல் இருக்குது. அதனால் அப்படி ஆகாதீங்கன்னு ஒரு இன்ட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பேசணும் செய்யணுன்னா கொஞ்சம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்யூஷன் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்கிள்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எதனால் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்காதீங்க, உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கேர் பண்ணுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கலாம். ஓகேவா?
சரி, இப்போ பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து கொஞ்சம், அதாவது இப்போ கரண்ட்லேயும் சரி, கொஞ்சம் பாஸ்ட் லைஃப்லேயும் சரி, நிறைய தேவையில்லாத ஒரு விஷயங்கள், உங்களோட மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்துருச்சு. கரெக்டாக? அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே வந்து உங்கள் மனசு ஏற்றுக்கல. அது ஏதோ ஒரு உறவுகள் மூலமாக நடந்த விஷயமாக கூட இருக்கலாம். ஏதாவது இழப்புகள், ஏதாவது உங்களை ஏமாற்றிருக்கலாம். அந்த விஷயம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, உங்களை சரியாக தூங்க விடுறதில்ல, உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ண விடுறதில்ல. ரெண்டாவது, நீங்கள் வந்து இப்போது மேடம், நீங்கள் வந்து பார்க்குறது ஒரு மேடமாக இருக்கலாம், இல்லைன்னா சாராக கூட இருக்கலாம், மெயில் ஆர் ஃபீமேல். நான் அதெல்லாம் எப்போயோ தூக்கி போட்டேன் மேடம். நான் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது, அதெல்லாம் நான் கேரே பண்ணல மேடம் அப்படின்வீங்க. பட் ஆனால் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது. எதுலேயும் ஒரு தெளிவு சிந்தனை கிடையாது. அடிக்கடி வந்து கோபம் வருது. அப்படியே டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க, எதிர்க்க யார் இருந்தாலும் பிடிச்சி வல்லுன்னு கடிச்சு வச்சுடுவீங்க. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக பேச வேணாம்ல, அதுதான். ஓகேவா? டேக் இட் ஈஸி பாலிசி. ஓகே. ஸோ தட் இப்போது வந்து அந்த மாதிரி வார்த்தையால், அந்த வார்த்தையை வந்து யாரால் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா கூட அந்த பர்சன் வந்து மறந்துடுவாங்க. வலி வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், போயிடும். பட் வார்த்தை கொடுத்தீங்கன்னா பார்த்து கொடுக்கணும். அதுதான் வார்த்தை வந்து அவ்வளோ. அதனால தான் நிறைய பேர் வந்து அந்த ஏதோ ஒரு வார்த்தை வந்து விட்டுட்டிங்கன்னா அந்த வார்த்தை மாறவே மாறாது. அவங்க ரொம்ப நாள் அதை நினச்சிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக நினச்சி அதையே நினச்சி விருச்சமாக்கி வச்சுருப்பாங்க. அதனால் பி கேர்ஃபுல். ஓகே. இன்றைக்கி வார்த்தையில் கவனம் வேண்டும். டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதா இருந்தால் இன்ட்யூஷன் வேலை செய்தால் பாருங்கள். நீங்கள் ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஆனால் இன்ட்யூஷன் வேலை செய்யலை. நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது. ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப நல்லது. டிவைனோட கனெக்டிவாக இருங்க. உங்களுக்கு ஹீலிங் தேவை. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆழ்மன பதிவுகள் வேலை செஞ்சிட்ருக்கு. நீங்கள் போட்ட அந்த விதை தேவையில்லாத சீட் விருட்சமாக ஆகிட்டுருக்கு. பி கேர்ஃபுல், அவேர் ஆஃப் தெம். ஓகே. அதை கிளன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கிளன்ஸ் பண்ணிட்டு முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி, மெடிடேஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுற விஷயம் பலித்தமாகும். அதர்வைஸ் பெரிய ஸ்ட்ரக்கில் போய் மாட்டிகிட்ருக்கீங்க. அதுலேருந்து வெளில வாங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து நீங்கள் நார்மல் பர்சனாக இருந்தால் கூட, நார்மல் லைஃப்பில் தான் மேடம் இருக்கேன், ஸ்பிரிச்சுவலெல்லாம் போகல அப்படின்னாலும், உங்களோட ஆழ்மனப்பதிவு ரெக்கார்டு தான். நான் சொன்ன சுச்சுவேஷனில் தான் இப்போ உங்கள் மைண்டு புத்தி வேலை செஞ்சுட்டுருக்கு. ஓகேவா? மிருகம் பாதி மனிதன் பாதி சேர்ந்து செய்த கலவை நீங்கள். ஓகே. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது. உங்களுக்கு சில மெத்தட்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்ல, லைஃப் கோச்சிங் கிளாஸ்லாம். இந்த மாதிரி லேக் இருந்தால் சரியாகுது. இந்த விஷயங்கள்லாம் ப்ரீவியஸ் பதிவில் நிறைய சொல்லியிருக்கேன்ல, போய் பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான கிளாஸஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆரா கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆழ்மன பதிவுகள் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணலாம். இந்த வீடியோட எண்டுலேயே ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து ஆரா பற்றின ஃபுல் செக்ஷன். அது ஆரான்னா என்னன்னு கேட்குறீங்க ஒரு சிலர். அதில் போய் பார்த்துக்கோங்க. ஆராவில் என்ன அதில் எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு. உங்களுக்கு மட்டும்தான் ஆரா வேலை செய்யுமா? நீங்கள் இருக்கிற இடத்துக்கு, உங்கள் வீடு, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா ஆஃபீஸு, எந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து உங்களோட அந்த இடத்தோட அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்கா பார்க்கணும். அந்த இடத்துல தொடர் தோல்விகள் வந்துட்டுருக்கா, அந்த இடம் சரியில்லையா? ஒரு விஷயம் தெரியுமா? ஜியோபதி ஸ்ட்ரெஸ் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அந்த வீட்டில் வசிச்சிங்கன்னா, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து வாழ்கிறீங்கன்னா அடிக்கடி சிக்காவீங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, தள்ளி போகும். திருமணமாகி ரொம்ப நாளாக வந்து பார்த்தா குழந்தையே இருக்காது. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைன்னுவாங்க, 2 பேருக்கும் ஒன்றும் இல்லைன்றுவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும். உங்களோட எனர்ஜியை அது ட்ரைன் பண்ணிகிட்ருக்கும். மேடம் இப்படியெல்லாம் கூட இருக்குமா மேடம் அப்படின்னு கேட்காதீங்க. அப்படிலாம் இருக்குது. ஓகேவா? அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க விடாமல் அது நிறைய தடைகளை கொடுக்கும். தொடர்ந்து அந்த வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட செய்திகள் வரா மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து
அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் அந்த பார்ட்டில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. இப்போது அந்த வீட்டில் வந்து ஒரு 10 ரூம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 8 ரூம் 10 ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பெட்ரூமில் படுத்து தூங்குறவங்களுக்கு சரியான தூக்கம் வராது. அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் நான் எதை தொட்டாலும் ஃபெயிலு, சம்திங் ஏதோ ராங் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் உடம்பு மனசுலாம் பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஸோ ஆறான்ற அந்த செக்ஷனுக்குள்ளே அத்தனை விஷயம் இருக்குது. நீங்கள் மட்டும்தான் ஆறா உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு கிடையாது. உங்கள் வீட்டுக்கு ஆறா இருக்குது, உங்களோட இடத்துக்கு ஆறா இருக்குது. ஓகேவா? உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா அவருக்கும் உங்களுக்கு ஆழ்மன பதிவுகள் இருந்தானா உங்களுக்கு வந்து மேரேஜ் அந்த திருமண பாக்கியம் இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கும் ஆறா இருக்குது. ஆழ்மன பதிவுகள் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு மாங்கல்ய தோஷம், ஒரு சிலருக்கு சர்வ தோஷம் அதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் கூட அதில் இருக்குது. என்ன வேணும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணலாம் நீங்கள். ஓகே, சரி, காட் பிளஸ் யூ. ஆனால் இன்றைக்கி முக்கிய முடிவுகள்லாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்களை ஹீல் பண்ணக்கூடிய அந்த வேலையில் இருங்க. உங்களை வந்து முடிஞ்சால் வந்து மௌன விரதம் சொல்லுவாங்கள்ல, பேசாமல் இன்றைக்கி ஒரு நாள் மௌன விரதம் இருக்கு. மேடம் என்னால் பேசாமலாம் இருக்கவே முடியாது மேடம், நான் ஆக்ஷன்லேயாவது பேசுவேன், இல்லை எழுதியாவது காமிப்பேன். அதெல்லாம் செஞ்சால் மௌன விரதம் கிடையாதுப்பா, அது வேஸ்ட்டு. மைண்டுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட எண்ணப்பதிவுகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் மௌன விரதம். அப்போல்லாம் ஏன் மௌன விரதம் இருக்க சொன்னாங்கன்னா அதுக்கு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஓகேவா? சரி, இப்போது பைல் 2க்கு வந்து மௌன விரதம் முடிஞ்சால் ஒரு 1 ஹவர் இருங்க. இன்றைக்கி 1 ஹவர் யார்கிட்டையும் பேசாமல் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருங்க. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருங்க. ஓகேவா? அப்படி இருந்து பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? பண்ணிடலாமா மௌன விரதம்? ஓகே, சரி. இப்போ பைல் 3க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் உங்களோட வேலைக்காக இல்லைன்னா சில உறவுகளுக்காக தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் எதுவும் சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டால் நோ, சக்ஸஸ் இல்லை. என்ன மேடம் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்ன தான் நான் முட்டி மோதினாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. சில பேர் வந்து உறவுகள் கூட உங்களை சுற்றி இருக்கிற அந்த மெயினான உறவுகள் உங்களுக்கு எல்லாம் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. பட் யாரும் பண்ண மாட்டாங்க. சைலண்ட்டாவது இருக்காங்களா? அதுவும் கிடையாது. பின்னாடி பெரிய ஆப்பு ஏதாவது ரெடி பண்ணி வைப்பாங்க. அதில் நீங்களே போய்ட்டு உட்காந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாது. உங்கள்கிட்ட நல்ல விதமாக உங்களை அப்படியே நாய்க்குட்டிக்கு தடவி கொடுக்குற மாதிரி அப்படியே அடிச்சல்லும், நீ இப்படி பண்ணிடிச்சல்லும் அப்படின்வாங்க. பின்னாடி நீ பண்ண போனேன்னா அவங்க சொன்ன விஷயத்த அதுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சிலர் சுச்சுவேஷன் இருக்குது. இன்றைக்கி பி கேர்ஃபுல். இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு திரும்ப வந்து அதில் ஃபெயிலியர் பார்க்குற மாதிரி தெரியுது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் புதிய முயற்சிகள், அது உங்கள் ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம், இல்லைனா உங்கள் வேலைக்காக இல்லை பிஸ்னஸ்க்காக புதிய முயற்சி. ரெகுலராக செய்கிற வேலை கிடையாது. ரெகுலராக செய்கிற வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. புதிய முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அது வந்து பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்சம் இன்ட்யூஷனை கேட்டு பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்யூஷனே அப்படிலாம் என்ன மேடம் அது எந்த கடையில் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா நான் பொறுப்பு. அது எந்த கடையிலையும் கிடைக்காது. ஓகேவா? உங்களோட உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு டக்குன்னு வரும். ஏதோ ஒரு விஷயம் செய்யும் போது இதை செய்யாத, இது செஞ்சால் இது மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லுவோம். அது பொறி தட்டும். அந்த மாதிரி எதாவது தட்டும். அதுதான் இன்ட்யூஷன். ஓகேவா? அது சரியாக இல்லை மேடம், அது கொஞ்சம் நல்லாவே சரியில்லை, அதனால தான் நான் இவ்வளோ ஃபெயிலியர் பார்க்குறேன் அப்படின்னிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தட்டுற அந்த நம்பர், அதுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணாதீங்க, நான் எடுக்க மாட்டேன், அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா எடுக்கிற மாதிரி டைம் இல்லை. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன், டீட்டெயில் அனுப்புவேன். ஓகேவா? அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, சரி. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அதிகமாக 75% நீங்கள் இந்த ராசியில் லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் ஒரு 15% வந்து கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருக்கலாம். இந்த ராசியில் லக்னம். ஓகேவா? இப்போ வந்து பைல் 4க்கு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 4 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் ரொம்ப நாளாக உங்களோட வேலையை ரொம்ப வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணுறீங்க. அந்த வேலை வந்து
ரொம்ப பேஷனேட்டாகவும் பண்ணுவீங்க. பட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு க்ரோத்திங் ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்கா அந்த வேலையில்? அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லைனா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் ஆனால் நடக்கலை, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் முயற்சி பண்ணுங்கள், கைவிடாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கும் வந்து அந்த வேலையை பண்ணுவீங்க. பேஷனேட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகே ஃபைன், சந்தோஷமாக பண்ணுங்கள். என்னடா இது எப்போ கிடைக்கும். ஆனால் அதில் க்ரோத்திங்லாம் இருக்குது உங்களுக்கு. ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான விஷயமாக அது உங்களுக்கு அமையும். சந்தோஷமாக செய்யுங்க. அதே நேரத்தில் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வேலையிலேயே முழுகிடுவீங்க. ஒரு சிலர் வந்து சுற்றி இருக்கிறவங்களையும் யாரையும் கண்டுக்க மாட்டீங்க, உங்களையும் கண்டுக்க மாட்டீங்க. ஸோ உங்களையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரி சுற்றி இருக்கவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இதில் இருக்கலாம், ஒரு 10%, ஓகேவா? காட் பிளஸ் யூ, குருச்சரணம். இப்போ வந்து பைல் 5 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக கரண்ட்லேயும் சரி கொஞ்சம் பாஸ்ட் லைஃப்லேயும் சரி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மனவேதனை, மனதில் ஒரு கவலை, துக்கம், எதை நினச்சி, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை நினச்சி இருக்கலாம். இல்லைனா மணி எனர்ஜிக்காக மேபி இது ஒரு 50% தெரியுது மணி எனர்ஜிக்காக. ஒரு சிலர் வந்து 50% வந்து ரிலேஷன்ஷிப்காக. அதில் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எல்லாம் ஒரு புதிய முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா மணியை வந்து ரொம்ப அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, அழுத்தமாக பிடிப்பீங்க. ஏன்னா பார்த்து செலவு பண்ணுவீங்க. அதில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இது வரப்போகுது உங்களுக்கு. அதனால் நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் வந்து அவேராக இருந்துக்கோங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், டிவைனோட கனெக்டிவாக இருங்க. இந்த மன இறுக்கம் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் செய்கிற வேலையில், பிஸ்னஸில் எல்லா இடத்துலையும் வந்து அடி வாங்க வைக்கும். நீங்கள் சில பேர் நினச்சிட்ருக்கீங்க, நம்ம வந்து இந்த இதில் தானே நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆனோம், இதில் தானே நம்ம ஃபெயிலியர் பார்த்தோம், எங்கே போனாலும் செய்கிற வேலையில் கூட நிம்மதியாக இருக்க மாட்டீங்களே, வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் போகிற இடத்துல வீட்டில் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி அது மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆழ்மன பதிவுகளை பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மனசு ஏற்றுக்குதோ அதெல்லாம் உங்களோட ரெக்கார்டில் வராது. உங்களுக்கு திரும்ப மனசு ஏற்றுக்குது, அவ்வளோதான். எந்த விஷயம்லாம் ஏதாவது உங்கள் மனசுக்கு பிடிக்காதது நடக்குதோ அது உங்கள் மனசு ஏற்றுக்காது, அது ரெக்கார்டு. அது ரெக்கார்டு ஆச்சுன்னா திரும்ப அதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இது தெரியுது எனக்கு. இந்த மன வருத்தம், மன இறுக்கம், மணி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் யாராவது நபராக இருக்கலாம், ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். அதையே நினச்சி நீங்கள் வந்து வேதனைப்படுறீங்க. இன்றைக்கும் அது வந்து கண்டினியூவாக வர மாதிரி தெரியுது. ஸோ உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க, இதிலேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி வேணும்னா ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கோங்க. ரேக்கி ஹீலிங் வேணுமா, அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வச்சுருக்கேன். லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா லைஃப் ஸ்ட்ரகிளிருந்து வெளியே வரத்துக்கு ஈஸியான ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அது உங்களுக்கு, ஸ்பிரிச்சுவல் கிளாஸ். அதில் நீங்கள் ரொம்ப பெரிய மாஸ்டர் ஆகணும்லாம் அவசியமே இல்லை. மாஸ்டர் ஆகணுன்னாலும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். பட் இதில் வந்து ரொம்ப ஆவரேஜான நீங்கள் எல்லாராலும் எஃபெக்ட் போடக்கூடிய அளவுக்கு தான் வச்சுருக்கேன். ஒரு எல்கேஜி சீட்டுக்கு 25,000 50,000 மினிமம் பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் இல்லாமல் எல்கேஜி சீட் இல்லை. அதெல்லாம் படித்து உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஆனால் ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு அங்கே சொல்லித்தரல. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி இயற்கையோடு வாழணும், வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்குற படிப்பு தான்ப்பா உண்மையான படிப்பு. அதை சொல்லிக் கொடுக்காத படிப்பு வந்து என்னப்பா படிப்பு? நீ வாழ்க்கையில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சேன்னா அதில் சக்ஸஸ் ஆகும். பிடிக்காத இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிரஃபி. அந்த 5 சப்ஜெக்டில் அந்த குழந்தைக்கு மேக்ஸ் மட்டும்தான் பிடிக்குது. மேக்ஸில் சூப்பராக மேக்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு சால்வ் பண்ணிடும். ஆனால் ஹிஸ்ட்ரி பிடிக்காது. அந்த ஹிஸ்ட்ரி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகம் வச்சுக்காது. என்றைக்கோ நடந்து போனேன், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவர் தோற்கடித்தார், அவர் அந்த காலத்தில் வந்து இந்த கொடியை நட்டார், இதை பிடிங்க அங்கே வந்து சொருவி வச்சார்,
இதெல்லாம் வந்து அதுவும் அந்த டைமிங்கு, அந்த டேட் இதெல்லாம் படித்து அதுங்க மைண்டில் எவ்வளோ தான் இது பண்ணிக்கிறது? அது நாளைக்கு அவங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ண போதா? அது நிறைய பேரால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு இதில் வந்து ஸ்கில்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஸ்கில்லை அதை வந்து டெவலப் பண்ணணும். இது ஒரு குழந்தைக்கு என்னென்னா ஹிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அந்த புராதன கலைகள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கும். அதை வந்து அது என்ன டீப்பாக அதில் வந்து அதுக்கு அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்னா அதுக்கு கொடுக்கணும். ஒரு சில குழந்தைங்க லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க பேசுகிற மொழியில் ரொம்ப அந்த என்ன சொல்கிற இலக்கண வரியோட அந்த பிழையில அழகாக அந்த உச்சரிப்புலேருந்து அவங்களுக்கு அதில் டேலண்ட் இருக்குன்னா அதை அவங்க இலக்கியம்லாம் எழுதுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கவிதை எழுதுறது, அது மாதிரி ஓனாக அந்த ஒரு கட்டுரை எழுதுறது, இதெல்லாம் செய்யும்போது அந்த குழந்தைக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு குழந்தை ட்ராயிங் பண்ணும், ஒரு குழந்தை மியூசிக் பண்ணும், ஒரு குழந்தை டான்ஸ். அது மாதிரி அவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷனை கொடுங்க. அவங்க அதில் பெஸ்ட்டாக வருவாங்க. நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும், இன்ஜினியரிங் படித்தா தான் நாளைக்கு நீ லட்சமாக சம்பாரித்து கொடுப்ப. ஏன் மற்ற துறையிலலாம் யாரும் சாதிக்கலையா? அது மேக்ஸில் நல்லா போட்டுன்னு இருக்கு, அந்த குழந்தைய திரும்ப இன்ஜினியரிங்கில் விட்றீங்க. அது ஆவரேஜாக தான் இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்படும், ஸ்ட்ரகிள் பண்ணும், படிக்கும். ஆனால் ஏதோ ஒரு கடமைக்கு படிக்கும், ஆவரேஜாக தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே அதை மாற்றணும்னு நினச்சா எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். இனி ஒரு விதி செய்வோம். ஓகேவா? எல்லோரும் நினச்சா முடியும். இந்த சிந்தனை உள்ள ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் அங்கே வரட்டும். கார்ப்பரேட் அடிமை இல்லாத ஒரு மினிஸ்டர் அங்கே வந்து உக்காந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த சிஸ்டம் நம்ம சொல்கிற சிஸ்டம் அங்கே தானே வரும். அது இயற்கை பண்ணும். டிவைன் பவருக்கு மேலே வேறு பெரிய பவர்லாம் இங்கே யாரும் கிடையாது. ப்ரே பண்ணுங்கள். எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும். இயற்கையோடு வாழ கற்றுக் கொடுக்கணும். வாழ்க்கை என்ன வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். தன்னை வந்து நல்லா வச்சுக்கணுங்கிறது அந்த வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு அங்கே இதுக்கெல்லாம் எப்போ மாறணும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை மாற்றிக்கணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே இந்த நொடியை உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றிக்கலாம். டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கு. இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப்னா என்ன, இப்படி தான் நம்மளோட மைண்ட் பேட்டர்ன் இருக்கணும், இப்படி தான் நம்ம லைஃப்பை நம்ம அமைச்சிக்கணும், இப்படி தான் நம்ம மேனேஜ் பண்ணணுங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் என்னது சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோயின். ஓகேவா? ஹீல் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க பர்சனல் ரீடிங். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 6 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பாஸ்ட்லேயோ இல்லைனா கரண்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஏதோ இழப்புகள் நடந்திருக்கு. மேபி இன்றைக்கி கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவுகளால் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சான்சஸ் தெரியுது. ஏற்கனவே ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் தான் இருக்கீங்க. பட் அதனால் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு உறவுகள் சம்மந்தமான விஷயத்தில் டிவைன் உங்களுக்கு சில விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அது உறவுகளாகவும் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறதுனா பிஸ்னஸ்க்காக வேலைக்காக ட்ரை பண்ண விஷயமாக கூட இருக்கலாம். அதில் வந்து கவனத்தை செலுத்த மாட்டுறீங்க. அவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து குட் பண்ணிட்டீங்க, வீணாக்கிட்டீங்க. ஆனாலும் இன்னும் உங்கள்கிட்ட 1 or 2 ஆப்ஷன்ஸ் இறைவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கார். உங்களுக்கு அதை நீங்கள் ஏறெடுக்காமல் நீங்கள் வேறு ஒரு டைரக்ஷன், வேறு ஒரு தாட்டில் நிற்கிறீங்க. இன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறத பாருங்கள், கவனிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பாஸ்ட்லேருந்து அந்த ஃபீல்ட்லேருந்து வெளில வாங்க. நடந்து போன விஷயத்துலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கற்றுக்கணும். அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றுங்க. சக்ஸஸ்க்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றுங்க. அதிலே மூழ்கிட்டு இருக்காதீங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 5க்கு சொன்னேன், அவ்வளோ விஷயம். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆரா ஸ்கேன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள் வேலை செஞ்சிட்ருக்கு. ஆரா ஸ்கேன் பற்றியும் ஆரா கிளாஸ் பற்றியும் இந்த வீடியோட எண்ட்லேயே ஒரு லாஸ்ட்டு செஷன் வரும். அதில் பாருங்கள் அதில் எத்தனை கிளாஸ் இருக்குதுன்னு. ஒரு கிளாஸ்க்குள்ளே அவ்வளோ சப் கிளாஸ் இருக்குது. அதெல்லாம் படிச்சிங்கன்னா மாஸ்டர் நீங்கள். அது மாதிரி மாஸ்டர் கிளாஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன். மாஸ்டர் ஆகணும்னா இந்த கிளாஸ்லாம் பண்ணலாம். லைஃப் கோச்சிங் கற்றுக்கிட்டிங்கன்னா
நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஈஸியாக நீங்கள் அந்த லேக்லேருந்து வெளில வரலாம். உங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் ரிலேஷன்ஷிப்பு, மணி, பிஸ்னஸ்ஸு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சக்ஸஸ் பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2. பைல் நம்பர் 1க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு ரெட் கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசினேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேள்விகள் என்னன்றதை மனதில் நிறுத்திக்கோங்க. பார்க்கலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, இப்போது நீங்கள் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஜாபில் தொடர்ந்து ஒரு வேலையை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் கிடையாது. ரொம்ப அதில் வந்து என்ன சொல்கிறதுனா, பிடிக்காதமாக இருந்திருப்பீங்க. அதுக்கு ஒரு எண்டிங் கார்ட் பண்ணிட்டு வேறு டைரெக்ஷன் மூவ் ஆன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான ஒரு டைரெக்ஷனை மூவ் ஆன் பண்ணியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? அது மாதிரி ஒரு சிலர் வந்து ஏதாவது ஜாபுக்காக முயற்சி பண்ணியிருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பு, இது ரிலேட்டடாக தான கேள்விகள் இருந்திருக்கும். ஓகேவா? இது வந்து நான் வந்து சூஸ் பண்ணது கரெக்டாக, எனக்கு அந்த நியூ பிகினிங்ஸ் இருக்கா, அந்த நியூ ஜாப் கிடைக்குமா, அந்த மாதிரி. ஓகேவா? ஆமாண்ணா கமெண்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். பைல் 1 எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது பைல் 2. பைல் 2க்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். சந்தோஷமா? உங்களோட கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போது ஃபைனான்ஸ்க்காக ஏதோ ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிள் வந்து சீக்கிரம் சரியாகுமா? எவ்வளோ நாளில் சரியாகும்? இது வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து ஒரு ஜாபு, ஃபைனான்ஸில் நான் வெல் செட்டில்ட் ஆகிற மாதிரி, அதே மாதிரி நீங்கள் செய்கிற அந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இது ஒரு 75%. அதர் தென் பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய, பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்களா, அது மாதிரியும் இருக்குது. இது ஒரு 25%. ஆமாண்ணா கமெண்டில் பதிவிடுங்க. சரி, இந்த பைல் ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. எல்லாத்துக்குமே ஒரு கவுன்சிலிங் வச்சு தான் நான் கொடுப்பேன். அப்படியே நீங்கள் கேட்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் வந்து அந்த மாதிரி நீங்கள் இது வேணுமா, அது ஓகே, காஃபி வேணுமா காஃபி, டீ வேணுமா டீ, அந்த மாதிரிலாம் இது மாதிரி கொடுக்குறதில்ல. நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு இது செட் ஆகுமா ஆகாத ஒரு கவுன்சிலிங் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளவர் தெரப்பி, உங்கள் மைண்ட் வைஸ் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஃப்ளவர் தெரப்பி கொடுப்பேன். ஓகேங்களா? இல்லை ரேக்கி ஹீலிங்கும் சேர்த்து தான் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பிரச்சனை அப்படின்னா ரேக்கி ஹீலிங் சேர்த்து கொடுப்பேன். ஸோ கவுன்சிலிங் வந்துட்டிங்கன்னா தான் அதெல்லாம் பார்த்து சரி பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸை என்னால் கொடுக்க முடியும். ஓகேவா? அதனால் எனக்கு இந்த கிளாஸ் மட்டும்தான், அந்த கிளாஸ் மட்டும்தான், உங்கள் சுச்சுவேஷனுக்கு அது ஓகேன்னா நான் வந்து என் கூட அந்த கவுன்சிலிங் ஒரு 1/2 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் வந்து டாரூட்லேயும் பார்த்து கொடுத்துருவேன். நீங்கள் டாரூட் ரீடிங்காகவும் அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.